திரௌபதி 2 படத்தில் பாடியதற்காக இப்போ மன்னிப்பு கேட்டிருக்காங்களாம் சின்மயி. அப்படி என்ன பஞ்சாயத்துன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். திரௌபதி 2 கோலிவுட்டில் பழைய வண்ணாரப்பேட்டை, திரௌபதி, ருத்ரதாண்டவம், பகாசுரன் ஆகிய திரைப்படங்களை இயக்கியவர் மோகன்ஜி. இவர் பாமகவினுடைய தீவிர ஆதரவாளர். அதோடு தனது படங்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதான வன்மத்தை இவர் காட்டி வருவதாக இவர் மீது விமர்சனங்கள் இருக்குது. இவர் இயக்கக்கூடிய படங்களில் தாழ்த்தப்பட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு இனத்தை சேர்ந்த இளைஞர்களை கெட்டவர்கள் போல காட்டுகிறார் என்ற புகாரும் இருக்குது. மேலும் தான் சார்ந்த சில விஷயங்களை தூக்கி பிடித்துக்கிட்டு தாழ்த்தப்பட்டவங்களை கீழ்மைப்படுத்தியும் இவர் தொடர்ந்து படம் எடுத்து வராருன்னு கூட சிலர் சொல்லி வராங்க. இவரோட ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் இவரோட வாக்குவாதம் செய்கிறது ஏராளமானோர் இருக்காங்க. தற்போது திரௌபதி 2 படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் திரௌபதி முதல் பாகத்தில் என்ன இருக்கு அப்படின்னா, நடிகர் ரிச்சர்ட் ரிஷி ஹீரோவாக நடிக்க ரக்ஷனா என்பவர் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் எம்கோனே என்கிற பாடல் உருவாகி, இந்த பாடல் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா டிசம்பர் 3ஆம் தேதி ஈவினிங் வெளியாக இருக்கிற நிலையில் இப்பாடலை பாடிய பாடகி சின்மயி ஒரு சர்ச்சையை கிளப்பியிருக்காங்க. எம்கோனே பாடலை பாடியதற்காக மன்னிப்பு கேட்டிருக்காங்களாம். ஜிப்ரானை எனக்கு பல வருடங்களாக தெரியும். அவர்களின் ஸ்டுடியோவில் இருந்து என்னை பாட அழைத்த போது அங்கு சென்று பாடிவிட்டு வந்துட்டேன். அப்போது அங்கு ஜிப்ரான் இல்லை. இப்போது தான் எல்லாம் புரிய ஆரம்பிக்குது. முன்பே தெரிந்தால் ஒருபோதும் அந்த பாடலை பாடியிருக்க மாட்டேன். அந்த கொள்கைகளுக்கும் எனக்கும் நிறைய முரண்பாடு இருக்குது. இதுதான் உண்மை அப்படின்னு தனது சமூக வலைதள பக்கத்தில் அவங்க பதிவிட்டிருக்காங்க. அதனால் இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சின்மயி அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்படின்ற விஷயம் இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. சில நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய அளவில் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளாகவோ பிரச்சனைகளாகவோ மாறிடும் அப்படின்றதான் உண்மை. எப்போ நம்ம எதை செஞ்சாலும் ரொம்ப கவனத்தோட, அதையும் தாண்டி ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்றத ஒரு முறைக்கு 3 முறை யோசித்து செய்யணும் அப்படின்னு இதற்காக தான் முன்பே அனுபவப்பட்டவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அப்படின்னு தான் நம்ம இது போன்ற விஷயங்களை எடுத்துக்கணும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.